நான் சொன்னால் பலிக்கும், என்னுடைய வாக்கு பலிக்கும் என்று பல பேர் சொல்லியிருப்பார்கள். கேட்டிருக்கிறீர்களா? அது எப்படி அவர்கள் சொன்னால் பலிக்கும் என்று தானே கேட்கிறீர்கள். இந்த நான் சொல்லும் எல்லாமே அவர்களிடம் இருந்தால் அவர்கள் சொல் நிச்சயமாகவே பலிக்கும். அது என்ன? நான் சொன்னால் பலிக்கும், என் வாக்கு பலிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது. யாரையும் வஞ்சிக்காத ஒருவன், கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது. அந்த உயிர் தன் சக்தியை காட்டிவிடுகிறது. ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து விடுகின்றன. எல்லாவற்றிற்கும் காரணம் தெய்வ, அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம். குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன், குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன், அசைக்க முடியாத நம்பிக்கை, சொல்லப்போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள்தான் பலிக்கும். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கடவுளே உயிராக இருக்கிறார். அவர்களுக்குள் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல். அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பலிக்கும். சில பேர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், நான் சொன்னால் பலிக்கும், நான் சொன்னால் நடந்துவிடும் என்று. அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை நம்பிக்கையும் அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறதா என்று பாருங்கள். சில பேர் ஏமாற்று பேர் வழிகளாக கூட இருக்கலாம். அவர்களை நம்பக்கூடாது. நிச்சயம் நடக்கும். நம்பிக்கைதான் காரணம். நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது, அந்த வார்த்தையை பலிக்க வைக்கிறது. சவால் என்ற வார்த்தைக்குள்ளே தான் வாசல் என்ற வார்த்தை மறைந்திருக்கிறது. அது உனக்கு தெரியுமா? நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள். அதிலிருந்து தான் உனக்கான வாசல் திறக்கும். நீ எதிர்கொள்ளும் சவால்களை தான் வாசலாக உனக்கு திறக்கின்றன. உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் அங்குதான் இருக்கிறது. தைரியமாக செல். உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன். நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள்ளே நீ வரலாம். உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன். நீ தைரியமாக என்னை நோக்கி வா. இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை. என்னத்தான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன்னுடைய மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது. உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்கிறேன். நீ உன் தேவையை என்னிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நான் பார்த்து கொள்கிறேன். நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகின்றேன். உன் மனபாரங்கள் குறைந்து நீ மகிழ்வோடு வாழ்வாய். ஏனென்றால் நாளை உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன். என்னை நீ அழைப்பாயா? உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை கூறப்போகிறேன். அதை ஏற்பாயா? மனதார ஒரு நொடி அலை. உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன். நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. தடங்களுக்கு என்றுமே நீ வருந்தக்கூடாது. அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறப்போகிறது. அனைத்தையும் உனக்கு நான் சாதகமாக மாற்றி காமிக்கின்றேன். பயப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்விற்கு தடையாக இருந்தது என நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? நானே உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன். உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன. உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக்கொண்டு இருந்தாய். இப்போது உணர ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என உனக்கு நான் வழிகாட்டுகிறேன். அதற்கு சிலர் உன்னை தேடி முன் வருவார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது போலவே நீ செய். நீ இனி தடைகள் உடைத்து அனைத்திலும் வெற்றி பெறுவாய். பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய். அதற்கான முயற்சிகளில் நீ ஈடுபட்டும் வருகின்றாய். அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலையும் படுகின்றாய். அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறி வா. உன் உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி நிச்சயம் வரும். அப்போது யாருக்கும் புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும். அதற்குள் நீ நம்பிக்கையோ பொறுமையோ நீ இழந்து விடாதே.
நம்பிக்கையோடு பொறுமையாக செய். உனக்கான வெற்றி உன் கையில் இருக்கும். நிச்சயம் உன்னால் முடியும். நீ உயரங்களை நிச்சயமாகவே தொடுவாய். என் மீது உனக்கு அன்பும் அக்கறையும் ஆசையும் இருக்கிறதல்லவா? என் மீதான ஆசை உனக்கு உண்மை என்றால், என் மீதான நம்பிக்கை உனக்கு உண்மை என்றால், நிச்சயம் நீ செயல்படு. முயற்சி செய். உன் கையில் வெற்றி கிடைக்கும். அதற்கு நான் உறுதி தருகிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயம் நல்லது நடக்கும். ஒரே ஒரு முறையாவது முருகா என்று என்னை மனதார நீ என்னை அழைத்து விடு. உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன். உன் இல்லத்திலேயே தங்கி விடுகிறேன். நானே உன் இல்லத்திற்கு வருவேன். என்னை உன் அன்பான கரங்கொண்டு என்னை உள்ளே அழைத்து போ. உனக்கான மங்கள வாக்கு, தெய்வீக வாக்கு, சத்திய வாக்கு ஒன்றையும் நான் கூறப்போகிறேன். அதை நீ கேட்பாய் என்று நான் நம்புகிறேன். என் பேச்சை நீ கேட்பாயா? உன் கரம் கொண்டு என்னை உள்ளே அழைத்து போவாயா? இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன். 3 ஆண்டுகளாக பின்தங்கி இருந்த உன்னுடைய ஒரு பணி இப்போது வரும் மார்ச் மாதத்தில் அது நிறைவடைய போகின்றது. 3 ஆண்டுகளாக ஒரு விஷயம் உன்னை இழுத்தடித்து கொண்டே இருந்தது அல்லவா? அதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அது நிறைவடையும் மாதத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். அந்த நாட்கள் வெகு தூரமில்லை கண்மணி. சந்தோஷமாக அதை அனுபவிக்கப் போகின்றாய். எத்தனை நாட்கள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகின்றது. வெற்றி மேல் வெற்றியாக அது கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா என்று கேட்டால் நீ என்ன சொல்வாய்? முதலில் யோசித்துப்பார். நீ நினைக்கின்ற வகையில்தான் உன்னுடைய கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும். அந்த கஷ்டத்தை எல்லாம் சுக்கு நூறாக உடைத்து எறி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல, பயமும் பதப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகத்தேறிய யோசிக்க வைக்கின்றது. நீ ஒரு பளிங்குக்கல். என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாதான் நீ ஜொலித்து கொண்டிருப்பாய். ஏன் இப்படி உன் மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை. நான் உனக்கான குரலை பல முறை சொல்லியிருக்கின்றேன். நான் உனக்கான குரலாக அசிரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய குரல், என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய ஆலோசனை என எல்லாமே ஏதோ ஒரு வழியில் உன் செவிக்கு எட்டி கொண்டுதான் இருக்கின்றது. உன் செவிக்கு எட்டும்படிதான் நான் கூறிக்கொண்டும் வருகிறேன். அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் நீ செயலாற்ற வேண்டும் என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்வதையெல்லாம் பெரிதாக எண்ணுகிறாயா என்று எனக்கு தெரியவில்லை. பெரிதாக எடுத்துக்கொண்டால் அதில் நிச்சயம் முன்னேறியிருப்பாய். ஏதோ சொல்கிறார், ஏதோ நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாதி மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை விட்டு விடுகிறாய். நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய். அதே போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா? அப்படி அவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள். உன்னுடைய அருமை புரிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று கவலை கொள்ளாதே. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது. அவர்கள்தான் மிக பெரிய புண்ணியசாலிகள். கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் அவருக்கு கிடைத்துவிட்டால் யோசித்துப்பார், எவ்வளவு பெரிய நன்மை அளிக்கும் அவர்களுக்கு. நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான். ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகமும் முழு பார்வையும் உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. உனக்கு கடவுளின் அருள் இருந்து கொண்டே இருக்கின்றது. நீ இனிமேல் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து தகத்தெறிந்து சுக்கு நூறாக தகத்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைத்திருக்கிறது. புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறப்போகின்றாய். வரும் மார்ச் மாதத்தில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெறும். 3 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த உன்னுடைய பணிகள் நிறைவேறப் போகின்றது. என் கண் விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன். உனக்கான காலம் கனிந்து விட்டது. உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளிக்கப் போகிறது. என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. நான் சொல்வது சத்தியமாகவே நடக்கும். நீ வேண்டுமென்றால் இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு காத்திருந்து நான் சொல்வதையெல்லாம் கேட்டு மார்ச் மாதத்தில் நீ என்னை சோதித்துப்பார். நிச்சயம் அது நடக்கும். இத்தனை நாட்களாக அது நடக்குமா நடக்காதா என்று என்னிடம் வந்து வேண்டி வேண்டி நின்றாயல்லவா? அதற்கான பதிலோடு தான் நான் வந்திருக்கிறேன். நான் தந்த இந்த பதில் உனக்கு நிச்சயம் நடக்கும். உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னவென்று தெரியுமா? உன் கூட பிறந்தவர்களே உன் மீது கண் வைத்து விட்டார்கள். அதனால்தான் நீ தாங்க முடியாத மன கஷ்டத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கின்றாய்.
நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள். உன் உடன் பிறந்தவர்களே உன் மீது கண் வைக்கும்போது நீ இப்படியெல்லாம் மனக்கஷ்டத்திற்கு ஆளானா என்று நீயே உணர்ந்து கொள். இதற்கு நிறையவே காரணம் இருக்கின்றது. சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேள். இது முருகனின் வாக்கு. நீ தாங்க முடியாத மன கஷ்டத்தில் இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசு பூரா வெறும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் அடைச்சி போட்டு வச்சிருக்க? அதில் கொஞ்சமாவது சந்தோஷத்தை திணிச்சுப்பாரு. அப்படி இல்லைன்னா எப்போதோ நடந்த சந்தோஷத்தை கொஞ்சமாவது நினச்சிப்பாரு. அந்த மனம் சங்கடத்தில் இல்லாமல் கொஞ்சமாவது புன்சிரிப்போடு இருக்கும்படி நீ வச்சுக்கோ. உன்னுடைய சங்கடத்தெல்லாம் யார்கிட்டையாவது சொல்லி அழலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க இல்லையா? அப்படி யாரும் உனக்கு கிடைக்கலன்னா என்கிட்ட வா. என்னிட்ட வந்து உனக்கு எப்படியெல்லாம் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி உன் மனசார சொல்லிட்டு போ. உன் மனசில் உள்ள எல்லாத்தையுமே நீ சொல்லு. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். ஆனால் நீ சொன்னன்னு வச்சுக்கோயே, உன் மனசில் உள்ள பாரம் எல்லாம் முற்றிலுமாக குணமடைஞ்சிடும். எல்லாமே குறைஞ்சி நீ சந்தோஷமாக வீட்டுக்கு போவ. ஏன்னா உன்னை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருப்பது நான். உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்க போவது நான். உனக்கு மன நிம்மதியை தரப்போவது நான். உன்னை நல்லா வாழ வைக்க போவதும் நான் தான். நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் உன்னை சுற்றி இருக்காங்க. உன்னை சுற்றி உள்ளவங்க மட்டும் இல்லை, உன் கூட பிறந்தவங்களே நீ நல்லா இருப்பதை உன்னை பார்த்து கண் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் உன்னிட்ட இருந்து தூரமாக இருக்கும்படி நீ நினச்சிக்கோ. தூரமாகவே வச்சுக்கோ. சொல்வதெல்லாம் புரியுதா? நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினச்சவங்க முன்னாடி நான் உன்னை வாழ வச்சு காமிக்கிறேன். நீ சந்தோஷமாக வாழ போகிற. நீ கேட்டது எல்லாமே சந்தோஷமாக நீ எடுத்துக்கிட்டு போய் நல்லா வாழு. உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கு தானே உன்னுடைய அப்பா நான் இருக்கேன். என்னை நம்பியவங்க என்றைக்குமே தோற்று போனதா சரித்திரமே கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உன் மேலே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க இல்லையா? உன்னுடைய வளர்ச்சி கண்டு உன் கூட பிறந்தவங்களே இப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளோ பெரிய மன வலியை தரும்னு எனக்கு தெரியும். நீ மனசார யாருக்குமே எந்த துரோகமும் நினைக்கல. எல்லோருமே நல்லா இருக்கணும்னு தான் நீ நினைக்கிற. ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் அதிக கஷ்டத்தை நம்முடைய அப்பா கொடுப்பார்னு உன் மனசு பூரா நினைஞ்சிக்கிட்டு இருக்க இல்லையா? அது முற்றிலுமே தவறு. நீ நல்லா இருப்ப. எந்த கவலையும் உனக்கு வேணாம். உனக்கு தேவையானது எதுன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய பொறுப்புகளை எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் கூட பிறந்தவங்களை நினச்சி நீ சந்தோஷப்படு. ஏன்னா அவங்க உன் மேலே கண் வைக்க தான் உன்னுடைய கர்ம வினை எல்லாமே திந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்கள நீ கிட்ட சேர்த்துக்க வேணான்னு சொல்லலை, கொஞ்சம் தூரமாகவே வையின்னு தான் சொல்கிறேன். நான் உனக்கு எடுத்து கூற முடிய அளவுக்கு தான் உனக்கு நான் சொல்ல முடியும். மீதியை நீனே கண்கூடா பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ. உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீ சின்ன பிள்ளையும் இல்லை, நீயும் வளர்ந்துட்ட. உனக்கும் ஒரு பக்குவம் வந்துட்டு இல்லையா? நீயே தெரிஞ்சுக்கோ. உனக்கு சின்ன சின்ன அறிகுறிகளை மட்டும்தான் நான் உனக்கு காமிக்க முடியும். அதன் மூலமாக நீ தெரிஞ்சிட்டனா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். எப்போதுமே உனக்கு கண் திருஷ்டி இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கு நீ என்ன செய்யலான்னா, உன்னை சுற்றி உள்ளவங்களை கண் திருஷ்டியை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் உன்னை வாழ வைப்பேன். என்கிட்ட வந்து உன் மனசில் உள்ள குறை எல்லாத்தையுமே சொல்லு. வீட்டுக்கு போய் உனக்கு சுற்றி போட்டுக்கோ. உன் கண் திருஷ்டி எல்லாம் போகிறதுக்கு நான் உனக்கு துணை இருக்க. நல்லது நடக்க செய்வேன். நான் எழுதியபடிதான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது. இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷ மனையில் நீ நனையப் போகின்றாய். உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்க போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும்போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அளிக்கிறேன். திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன். நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய். உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது. நான் பார்த்து கொள்கிறேன். உன் பொறுப்புகளை எல்லாம் நான் சுமக்கின்றேன்.
வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது முற்றிலுமே தவறானது. அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா, என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது தேவையே இல்லாதது. உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். பிறகு ஏன் உனக்கு அச்சம்? அச்சம் எதற்காக? உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே. உன் படிப்பு, உன் அறிவு, உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தரமாட்டேனா? அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன். நான் தருவேன். உன்னுடைய கரும வினை கண்டு நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய். உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன். அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும். நான் நம்ப வேண்டும் என்று உன்னை அடிக்கடி கூறுவது அதனால்தான். என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும். நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். என்னை நம்பு. நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன். உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது. ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே. உன்னோடு இருப்பது நான் அல்லவா? நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே. அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம்? எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம்? நம்பிக்கையோடு காத்திரு. நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன். உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன். நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது. நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும். அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்கச் செய்வேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்தக்கூடாது. ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். மிக மகிழ்ச்சியான நாட்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நல்ல புத்தம்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். வெற்றி மலையை உனக்கு குவியந்து குவியப் போகின்றது. வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது. சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நல்லது நடக்கும். எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார். நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். உனக்கு இந்த முருகனின் வாக்கை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருப்பாய் என்று என் மனதிற்கு படுகிறது. அதனால் உன் மனதார ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிடு. நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகின்றாய். யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் நீ இரு. நான் இருக்கின்றேன். உனக்கு கோபம் வேண்டவே வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன், பைத்தியக்காரன், பிச்சைக்காரன், வழிபோக்கன் என்று பலரும் சொல்லவில்லையா? அதற்கு நான் பொறுமையாக இல்லையா? எனக்கும் கோபம் வரும் தானே. ஆனால் என் கோபத்தை அடக்கிக் கொண்டு நான் பொறுமையாக இல்லையா? நீயும் காத்திரு. உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்கப் போவது கிடையாது. எவரும் எதையும் நாட முடியாது. உன்னை தேடி யாராலும் வர முடியாது. கவலைப்படாதே. உன்னை தூற்றியவர்களெல்லாம் உன்னை போற்றும் காலத்தை நான் உருவாக்கி தருகிறேன். கலங்காதே. அனைத்துமே பொடி பொடியாக போகின்றது. கண்களை மூடிக்கொள்ளாதே. கண்ணை திறந்து பார். உன் முன்னால் நான் இருப்பது உனக்கு தெரியும். உன்னை சுற்றி பார். உன் சுற்றுப்புறம் எல்லாமே நான் இருப்பது உன் கண்ணுக்கு தெரியும். என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாக போகின்றது. இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகின்றாய். உன்னை நாடி எல்லோரும் வரும் நேரம் இது. பிரிந்தவரெல்லாம் சேரும் நேரம். காத்திரு. உனது கைகள் பல பேருக்கு உதவும் கரமாக மாறப்போகின்றது. பல பேர் உன் உதவி தேடி உன்னை நாடி வரப்போகும் நேரம் இது. என்னுடைய பக்தனுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்ள நான் இருக்கின்றேன்.
என் பக்தனுக்கு எந்த தேவைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். உன் தேவையை நிறைவேற்றும் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். உன் குறைகள் அனைத்துமே தீர்ப்பதற்கு நான் உன் கூடவே இருக்கப் போகின்றேன். உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை பரிபூரணமாக நம்புங்கள். வேறு மார்க்கமே இல்லை. இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம். ஒரு முறைதான் நான் உன்னிடம் சொல்வேன். நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் நான் சொல்வதையெல்லாம் கேள். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய். உன்னை பிரிந்தவர் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் அமைத்து தருகிறேன். பிரிந்தவர் உன்னை சேரும் நாளை நான் அமைத்து தருகிறேன். நீ பல பேருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வது போலவே நீ செய். நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால், அவர்களுடைய மனம் காயப்படும்படி நடந்திருந்தால், அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள். அது ஒரு கர்வமாக பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய மனம், வாக்கு, செயல் மூன்றும் கருமாவை தரவல்லது. அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். என்னை வந்து அடைந்த பிறகு உன் வினைகளை குறைவதற்கே உன்னை வழி நடத்துகின்றேன் நான். உன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே. நீ மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு உன் கர்ம வினைகளை நீயே சேர்த்து கொள்ளாதே. நீ வினைகளை குறைத்து கொண்டு வா. நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தையுமே நான் உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன். நீ அறியாமல் செய்தோ அறிந்து செய்தோ தவறுக்கு மன்னிப்பு கேள். மானசீகமாக உன் மனதார நீ மன்னிப்பு கேள். யாரிடமாவது கடும் கோபத்தில் நீ பேசியிருந்தால் அவர்களுக்காக உன் மனதிலேயே நீ மன்னிப்பு கேள். அவர்களிடம் வேண்டாம், இறைவனிடம் நீ கேள். அந்த மன்னிப்பிற்கு பல பலன்கள் அதிகம் உண்டு. நிச்சயம் உன் வாழ்வில் மென்மேலும் நீ வளர்ந்து நன்றாக இருக்கப் போகிறாய். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறொரு வடிவில் நான் உனக்கு தருகிறேன். இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் பலிக்கும். ஓம் சரவண பவ என்று ஒரே ஒரு முறை உச்சரித்துப்பார். முருகன் நான் வருவேன் உனக்காக.